வணக்கம். சென்னையில் மர்மமான முறையில் இளம்பெண்கள் கொலை. கொலையாளி யார்? ஹலோ, சொல்லியா? சார் உங்கள் ஃபோனுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், உடனே வாங்க. யோ, எதுக்கே காலையிலேயே? சார் அதெல்லாம் நேரில் வாங்க சொல்கிறேன். இதோ ஏரியா வரேன். என்ன ஆச்சு? நீங்களே உள்ளே போய் பாருங்க சார். சரி வா. ஃபாரன்சிக் டீம் கிட்ட சொல்லியாச்சா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், வந்துட்டு இருக்காங்க. சரி, சீக்கிரம் வர சொல்லு. யோ, இங்கே வாயா. சொல்லுங்கள் சார். என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கான் அவன்? மூஞ்சி கூட தெரியாமல் நொறுக்கி வச்சிருக்காங்க சார். ஹலோ சார், ஸ்பாட்டுங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் காமியா. சார் உள்ள க்ளவுஸ் கொடுங்க. சார் ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களே சார். இதே வேலையாயிடுச்சு. இதே பண்ணாதான் குழந்தை நடந்திருக்கு அதே மாதிரி. ஏன்னா இது லவ்க்காகவும் பண்ண மாதிரி தெரில, வெஞ்சன்ஸ்க்காகவே பண்ண மாதிரி தெரில சார். இதே மாதிரி 2 கொலை நடந்திருக்கு சார். இதை மேட்ச் பண்ணால் 3ஆவதாக இருக்கும் சார். இதுக்கு முன்னாடி இந்த கேஸை யார் ஹேண்டில் பண்ணா? இன்ஸ்பெக்டர் அர்ஜுன். நம்பர் கூடயா? ஓகே சார். 647. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. யாரு? இன்ஸ்பெக்டர் அர்ஜுனா? ஆமா, நீங்க யாரு? என்ன விஷயம்? என் பேர் இன்ஸ்பெக்டர் கந்தன். உங்கள் பிளேஸில் இப்போ நான் தான் இருக்கேன். ஓ, சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கேர்ள்ஸோட மர்டர் கேஸில் வந்து நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது? ஆமா, எதை கேட்குறீங்க? அந்த 3 பொண்ணுங்க மர்டர் கேஸ் தானே? அதை பற்றி தானே, இல்லை வேற எதை பற்றியாச்சா? அப்படி இருந்தா சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஊனா? ஆமா, அந்த 3 கொலை தான். இந்த கேஸில் எதனா க்ளூ இருந்தால் எனக்கு சொல்கிறீங்களா? அப்போ தான் இந்த கேஸை கொண்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இன்கேஸ் உனக்கு கிடைச்சிருந்தாலும் வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கு என்ன லீடு கிடைச்சிருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்கிறீங்க? 3 மாதம் தேடி எனக்கே ஒரு க்ளூவும் கிடைக்கல. அதனால என்ன மென்டல் பீஸ் போனதான் மிச்சம். ட்ரை யுவர் பெஸ்ட். இஸ் நோட்டோரியஸ். ஆமாம், நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவன். சரி, ஓகே. நான் உங்களை நேரில் வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம்ல? யா, ஷூர். எப்போ? நாளைக்கு மார்னிங் வந்து மீட் பண்ணுறேன். சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம். லொக்கேஷன் வண்டி நான் செட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. கடை சிசிடிவி கேமரா யார்கிட்ட இருக்கு?
சார் அதெல்லாம் ஓனர் கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்தா வேணா நான் கூப்பிடுறேன். உன் பேர் என்னடா? என் பேர் கோபாலு, அவன் பேர் மணி. நேற்று எங்கடா போயிருந்தீங்க? சார் நேற்று நான் ஊர்லேயே இல்லை சார். சார் நான் நேற்று கடைக்கு லீவு சார். ஏய் கோபால் 10 ஸ்பேனர்டா. நீங்கள் தான் வீட்டுக்கு எதிரிலே இருக்கீங்க. எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும். வரலன்னா பொழந்துருவேன். சரி சார். மா ஒரு நிமிஷம் இரு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரிப்பா. சொல்லுமா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் கண்ணா. இங்கே செம மழை, ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேறு எப்போ போகும் தெரியல. ஆத்திரு கண்ணா. சரிம்மா, ஓகே. இல்லை வேலையெல்லாம் எப்படி போகுது? போகுது. நாவல் தான் எழுதிட்டு இருக்கேன். மறந்துடாம மாத்திரை போடு. ஒரு நிமிஷம் இருமா, நான் கால் பண்ணி வந்துடுறேன். ஓகேப்பா. யாரு? சார் என் பேர் மார்ட்டின். ரெயின் ரொம்ப வெளியே அடிக்குது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒரு 2 hours மட்டும் ஸ்டே பண்ண பர்மிஷன் கிடைக்குமா? கெஸ்ட் ஹவுஸ் எதுவும் பார்க்கலையா? ஃப்ளட்டாக இருக்குது, கிடைக்கல சார். சரி வாங்க. ரொம்ப தேங்க்யூ சார் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஒரே நிமிஷம், நான் போய் டவுல் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. என்ன சாப்பிட்றீங்க? டீ காஃபி எதனாச்சும் குடிக்கிறீங்களா? டீயே பரவாயில்ல. வாவ், என்ன பண்ணுறீங்க? என்னது இது? இந்தாங்க டீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் எப்போ கிளம்பலான்னு இருந்தீங்க? ஒரு 2 hours மழை நின்றவனே கிளம்பிடுறேன். வாங்க. போலீஸ் ஆஃபீஸரா நீங்கள்? யூஸ் டு பி. 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தேன். இப்போ உள்ள ஒன்று பார்த்தீங்களே, அது என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இப்போ இல்லை. மனசில் பட்டுச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? இதுக்கு முன்னாடி நிறைய க்ரைம் புக்ஸ் படிச்சிருக்கேன், எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஹைட் வெல். ஒரே நிமிஷம், அந்த வால் மட்டும் பார்த்துக்கலாமா? ஷோர், வாங்க. மூணு victims, all females, similar injuries, eyes removed, signature of serial mind. நீ சால்வ் பண்ண நினைக்கிறியா? I got close, but something didn't match. Evidence இருந்தாலும் feeling ஏதோ mismatch. Maybe the killer was someone unexpected. அர்ஜுன், நீங்க ஒரு கேள்வி யோசிச்சிருக்கீங்களா? Why did you really quit? I told you, right? You told yourself. உன்னை நிஜமாவே இன்டர்கிரேட் பண்ணியிருக்கியா?
என்னையா அடுத்தடுத்து கொலை நடந்துக்கிட்டே இருக்கு? சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? சார் நேற்று நம்பர் வாங்கிங்களே சார், இவர் தான் சார் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன். ஐயோ, நேற்று தான் என்கிட்ட பேசியிருந்தேன். என்ன அது எப்படி நடந்திருக்கும்? குரு, அந்த சாம்பிள் பேக் எடுங்க. சார் இங்கே பாருங்க சார், ஏதோ இருக்கு. என்னதுப்பா? இரு வாரேன். என்ன ஆச்சு? சார் இதை டச் பண்ணலாம்ல? சாம்பிள்ஸ் எடுத்தாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. சார் சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ரிப்போர்ட் ரெடி ஆனோடனே கால் பண்ணுறேன். சரி, ஓகே. ஏன் நாவல்லாம் எழுதி வச்சிருக்கான்? ஹலோ, டாக்டர் யோகியா? நான் புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் கந்தன். உங்களை விசாரிக்க நான் கிளினிக் வரலாமா? இன்ஸ்பெக்டர் அர்ஜுனை பற்றி நாளைக்கு ஈவினிங் கிளினிக்கில் மீட் பண்ணலாம். ஓகே. நீ யாருடா? நீ யாரு? நான் ஒன்றும் கெஸ்ட் இல்லை, உன்னிடத்தில் இருக்கும் ஒரு பிறவி. புரியல. நீ எனக்குள்ள இருக்கியா? டாக்டர் வரலாமா? சொல்லுங்கள் டாக்டர், ரிப்போர்ட் என்னாச்சு? ரிப்போர்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். அவருக்கு ஒரு 3 மாசமா நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு வியாதி இருக்கு. அது எப்படின்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். எப்படி டாக்டர்? ஒரு கேரக்டருக்குள்ள நிறைய கேரக்டர் இருக்கிற மாதிரியா? அதே மாதிரியா? எக்ஸாக்டா நீங்க சொல்ற மாதிரி டிசீஸ் தான். அவருக்கு நான் நிறைய டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். மேபி அதை அவர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் டிப்ரெஸ்டாக இருந்தால் அதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு தான் அதை எடுத்துக்க முடியும். அது அளவுக்கு மீறி எடுத்தா அது ஆக்சுவலாக தான் போய் சேரும். எந்த மாதிரி டாக்டர் சொல்கிறீங்க? இது சூசைடாக இருக்குமா இல்லைன்னா மர்டராக இருக்குமா? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் தான் உன் மைண்டில் இருந்த ஆங்கர், ரேஜ், ரிவெஞ்ச் அந்த 3 கொலையும் நீ தான் பண்ண. சாரி, நான் தான் பண்ணேன். நோ, நான் எப்படி பண்ண முடியும்? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். யூவேர், நான் உன்னோட கெஸ்ட்டு நினச்சியா? நீ தான் என்னோட கெஸ்ட்டு. நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் இல்ல. நீ தான் பண்ண. நான் இல்ல. நீ தான் பண்ண. நான் இல்ல. நீ தான் நான் பண்ண. இல்ல. நான் பண்ணிருக்க மாட்டேன். நம்பலனாலும் அந்த எல்லா கொலையும் நீ தான் பண்ண. நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் இல்ல. நான் இல்ல. நான் இல்ல. நான் இல்ல. நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் இல்ல. நான் இல்ல. நான் இல்ல. நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் இல்ல. நான் இல்ல. நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் பண்ணிருக்க மாட்டேன்.
நான் இல்ல. ஆ ஆ ஆ. நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் பண்ணியிருக்க நான் பண்ணியிருக்க மாட்டேன். 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 நான் இல்ல. நான் இல்ல. நான் இல்ல. ஆ. நான் நினச்சது உண்மைனா அந்த மூணாவது கொலை விச் மீன்ஸ் அந்த காலில் அர்ஜுன் சொன்னது அண்ட் இந்த ஃபோட்டோவில் மார்க் பண்ண பொண்ணு கூடிய சீக்கிரம் அது யார் பண்ணான்னு தெரிஞ்சிடும். காலில் சொன்ன மாதிரி 3 கொலை கணக்குப்படி பார்த்தா இது 1, இது 2, இது 3. இது என்ன ஃபோட்டோ? இந்த பொண்ணோட ஃபோட்டோ யார் தான் இருக்கும்? இது எப்படி இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் கிட்ட இருக்கு? ஐ திங்க் நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் ஒன்றும் நார்மல் ஹியூமன் இல்லை. ஹி இஸ் லிவிங் வித் த கேரக்டர் ஹூ இஸ் நாட் ரியல். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அவருக்குள்ளேயே ஒரு கேரக்டராக வாழ்ந்துகிட்டே இருந்து இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் ஒன் திங் புரியலை, ஒய் இஸ் சப்போஸ் டு கில் தம்? இந்த கேள்வி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கொலைக்கான மோட்டிவ் என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஏன் பண்ணாருன்னு புரியல. இதெல்லாம் எனக்கு எப்போ புரிய வந்துச்சுன்னா டாக்டர் யோகிட்ட பேசினதுக்கப்புறம் தான். ரிப்போர்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் அதிகமாக டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. டாக்டர் சொன்ன மாதிரி இது அதிக டோசேஜில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஐ திங்க் இது பக்கா ப்ரீ பிளான்டு சூசைட். இந்த கேஸில் ஒரு சில விஷயம் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அவர் எதுக்கு அந்த பொண்ணுங்களெல்லாம் கொலை பண்ணணும்? எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? அன்றைக்கி நைட் என்ன நடந்திருக்கும்? அண்ட் ஒன் திங், அந்த நாவலில் பார்த்த பேர் யார்? விச் மீன்ஸ் ஹூ இஸ் மார்ட்டின்? சார் சொல்லுங்கள் சார். கொலைக்கான மோட்டிவ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீ என்ன நினைக்கிற?
20 ல இருந்து 30க்குள்ள இருக்கும். நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கல.